3 நாள் விடுமுறைக்கு பின் பள்ளிகள் திறக்கப்பட்ட நிலையில் 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளுக்கான அரையாண்டு தேர்வுகள் இன்று தொடங்கியுள்ளன. இது குறித்த நமது செய்தியாளர் கிருத்திகா அளித்த தகவல்களை இப்போது பார்க்கலாம். தமிழக முதல்வரினுடைய மறைவை தொடர்ந்து கடந்த டிசம்பர் 6, 7, 8 ஆகிய தேதிகளில் தமிழகம் முழுவதும் உள்ள பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருந்தது. அதைத் தொடர்ந்து இன்று பள்ளிகள் மீண்டும் இயங்க துவங்கியுள்ளன. அதே வேளையில் அதாவது வகுப்புகள் 9 மற்றும் 10 ஆகிய வகுப்புகளுக்கு இன்று தமிழ் முதல் தாள் தேர்வு நடைபெறுகிறது. அதே போல 11 மற்றும் 12ஆம் வகுப்புகளுக்கு இன்று ஆங்கிலம் முதல் தாள் தேர்வு நடைபெறுகிறது. இந்த 4 வகுப்புகளுக்குமே கடந்த 7 மற்றும் 8 தேதிகளில் நடப்பதாக இருந்த தேர்வுகள் விடுமுறையின் காரணமாக நடைபெறவில்லை. அந்த தேர்வுகள் அதாவது ஜனவரி மாதம் இந்த பள்ளிகளுடைய தேர்வுகள் முடிந்து அதன் பிறகு அரையாண்டு விடுமுறை முடிந்து அதன் பிறகு ஜனவரி மாதத்தில் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று தமிழகம் முழுவதும் 9, 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்புகளைச் சேர்ந்த மாணவ மாணவியர் தேர்வு எழுதி கொண்டிருக்கின்றனர். அது மட்டும் இல்லாமல் இன்று முதல்வருக்கு இரங்கல் தெரிவிக்கும் விதமாக தமிழகம் முழுவதும் உள்ள பள்ளிகளில் அவருக்கான இரங்கல் கூட்டம் முதலில் நடைபெற்றது. பள்ளிகளில் இரங்கல் கூட்டத்தில் மௌனமாக மாணவர்கள் அவருக்கான இரங்கலை செலுத்தினர். அது மட்டும் இல்லாமல் சில மாணவர்கள் அவரை பற்றிய சாதனைகள் மற்றும் அவர்கள் பள்ளி துறையில் மாணவர்களுக்காக கொடுக்கப்பட்ட திட்டங்கள், மாணவர்கள் பெற்ற பயன்கள் குறித்தும் விளக்கியிருந்தனர். ஒளிப்பதிவாளர் அகிலனுடன் கிருத்திகா கண்ணன், நியூஸ் 7 தமிழ், சென்னை.